Hello friends, welcome to Sparkos channel. இன்னைக்கு நம்ம வீடியோல TNA கவுன்சிலிங் 2024 round 1 complete details தான் பார்க்க போறோம். First எந்தெந்த காலேஜஸ் சூஸ் பண்ணலாம் அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங்ல என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது அண்ட் என்னென்ன ப்ராசஸ் என்னென்னைக்கு நடக்க போகுது அண்ட் அலாட்மெண்ட்ல நம்ம என்ன வந்து சேஃபா பண்ணணுன்ற மாதிரி எல்லா விஷயங்களும் இப்போ டீட்டெயில்டாக பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் வந்து எவ்வளோ ரேங்க் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. இது வந்து நம்ம ஜென்ரல் கேட்டகரி அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷன் எல்லாத்துக்குமே டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் 1ல இருந்து ரேங்க் 26,654 அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 26,654 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவுன்சிலிங் ரவுண்ட் 1ல பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. கட் ஆஃப் வந்து 179 to 200 இந்த கட் ஆஃப் ரேஞ்சில் இருக்க எல்லாருமே ரவுண்ட் 1 வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதே 7.5 ரிசர்வேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரேங்க் 1ல இருந்து ரேங்க் 1343 இந்த 1343 கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் 1ல 7.5 ரிசர்வேஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. அதனால நீங்க ரவுண்ட் 1 இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா வந்து சாய்ஸ் ஃபில்லிங் ரொம்ப கரெக்டா பண்ணணும். சாய்ஸ் ஃபில்லிங் என்னைக்கு நடக்குதுன்றது பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 29th மார்னிங் 10 o'clock வந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலை 31st வந்து ஈவினிங் 5 o'clock வந்து நீங்க சாய்ஸ் ஃபில்லிங்கை லாக் பண்ணணும். டோட்டலா 6 ப்ராசஸ் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் நம்ம காலேஜஸ் செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ என்னென்ன காலேஜஸ் இந்த நம்ம 29ல இருந்து 31க்குள்ள செலக்ட் பண்ணலான்றதும் சொல்றேன். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து காலேஜஸ் நீங்க 29th வந்து நீங்க லிஸ்ட்டை ஆட் பண்றீங்க அப்படின்னா அன்னைக்கே வந்து சாய்ஸ் லிஸ்ட்டை லாக் பண்ணாதீங்க. ஏன்னா ஒன்ஸ் நீங்க லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா திருப்பியும் எடிட் பண்ண முடியாது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 31st ஒரு மார்னிங்கா இல்லைன்னா வந்து ஒரு 3 o'clock 4 o'clock வந்து நீங்க லாக் பண்ணீங்கன்னா போதும். ஏன்னா 5 o'clock தான் வந்து உங்களுக்கு டெட் லைன் கொடுத்துருக்காங்க. நம்ம ஜூலை 31st லாக் பண்ணிக்கலாம். அதனால வெயிட் பண்ணுங்க. இப்போ நம்ம சாய்ஸ் ஃபில்லிங்ல எந்தெந்த காலேஜஸ்லாம் வந்து சூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிஇஜி மெயின் கேம்பஸ் கிண்டி. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐடி குரோம்பேட், இதுவும் கவர்மெண்ட் காலேஜ் தான். தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்என். ஃபோர்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ். அண்ட் ஃபிஃப்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ். அண்ட் சிக்ஸ்த் ஒன் வந்து உங்களுக்கு சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அதுக்கப்புறம் ஸ்ரீ சாய்ராம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிஐடி சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சவிதா இன்ஜினியரிங் காலேஜ். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த சிஎஸ்சி ஐடி கோர்சஸ் மட்டும் வந்து இந்த சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே ஃபில் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக சிஎஸ்சி ஐடி ஏஐடிஎஸ் ஏஐஎம்எல் அண்ட் இந்த சைபர் செக்யூரிட்டி ஐஓடின்ற மாதிரி கோர்சஸ்லாம் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே வந்து மேக்ஸிமம் வந்து முடிஞ்சிடும். அதனால சென்னை சைடில் இந்த மாதிரியான காலேஜஸை சூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ப்ரியாரிட்டி கொடுத்துருக்கோங்க. அண்ட் வந்து உங்களுக்கு கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குமரகுரு, அப்புறம் வந்து சிஐடி கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து பிஎஸ்ஜி டெக்னாலஜி இந்த மாதிரியான காலேஜஸ்லாம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், இது ஆர்டர் வைஸ் நம்ம எப்படி வைக்கணும் அண்ட் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாதுன்றத கண்டிப்பாக நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் வந்து நான் மொபைல் நம்பர் வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன், வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் கால் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராப்பர் கைடன்ஸும் நாங்கள் கொடுப்போம். ஜஸ்ட் வந்து எங்களால் முடிஞ்ச கண்டிப்பாக டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் கொடுப்போம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வெப்சைட்டில் நீங்கள் வந்து ஜஸ்ட் உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிவிட்டு லாக் பண்ணாமல் அந்த பிடிஎஃபை மட்டும் எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணீங்கன்னா அங்கே அதை பார்த்துட்டு கரெக்ஷன் சொல்லுவோம். நீங்கள் வந்து உங்களோட ஐடி பாஸ்வேர்ட் தயவு செய்து யாருக்கிட்டையுமே கொடுக்காதீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் டீம் வந்து கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. யாருமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கேட்டாலுமே யார்ட்டையுமே கொடுத்துடாதீங்க. உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்ட் டிஎன்இ லாகின் வந்து யாருக்கும் கொடுக்காதீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி போய் நம்ம அந்த சாய்ஸ் ஃபில்லிங் வந்து அப்லோட் பண்ணணும்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்பார்க்கஸ் அஃபிஷியல் வெப்சைட் நம்மளோட வெப்சைட் இருக்கு. அதோட வெப்சைட் லிங்க்கும் நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது ஜஸ்ட் அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பட்டன் வந்து ஷோ ஆகும், அப்லோட் கவுன்சிலிங் பிடிஎஃப்னு சொல்லிட்டு. அதை கிளிக் பண்ணிட்டு வந்து ஃபர்ஸ்ட் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் ஜஸ்ட் உங்ககிட்ட கூகுள் மெயில் ஐடி இருந்தாலே போதும். நீங்கள் ஜஸ்ட் ஈஸியாகவே லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களோட நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா அதில் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கு டேரெக்டாக வந்துடும். அதை பார்த்துட்டு நாங்கள் சஜஷன் சொல்லலாம். ஏன்னா இது எதுக்காக இதை பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூசர் ஐடி பாஸ்வேர்டு யாருக்கிட்டையுமே வாங்கக்கூடாது. ஆக்சுவலாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாய்ஸ் ஃபில்லிங்ன்றது பண்ணணும். அது வந்து ஜஸ்ட் அது கரெக்டாக தப்பான்றது அந்த பிடிஎஃபை பார்த்தாலே நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது சேஞ்சஸ் சொன்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான மெத்தடும் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதையும் தாண்டி வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குனாலும் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்.
அண்ட் இதுக்கப்புறம் இந்த சாய்ஸ் ஃபில்லிங் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம காலேஜஸ் எல்லாமே செலக்ட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் செகண்ட் ப்ராசஸ் என்னன்றது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து உங்களுக்கு ஆகஸ்ட் 1ஆம் தேதி மார்னிங் வந்து 10:00 உள்ள வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. டென்டேட்டிவ் அலாட்மெண்ட். அண்ட் தேர்ட் ப்ராசஸ் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன். இது வந்து நீங்க வந்து கன்ஃபர்மேஷன் பண்ற மாரி இருக்கும். இது ஆகஸ்ட் 1ஆம் தேதி அந்த 10 மணிக்குள்ள வந்துரும். அதுக்கப்புறம் 10 மணியிலிருந்து உங்களுக்கு ஆகஸ்ட் 2ஆம் தேதி ஈவினிங் 5 மணி வரைக்கும் டெட்லைன் இருக்கு. இந்த டெட்லைனை மட்டும் கரெக்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபோர்த் ப்ராசஸ் என்னன்னா, ரிலீஸ் ஆஃப் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஃபார் அக்செப்ட் அண்ட் ஜாயின் அண்ட் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட். நீங்க வந்து அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை வந்து நீங்க அக்செப்ட் பண்றீங்களா இல்ல அப்வர்ட் மூவ்மெண்ட் கொடுக்குறீங்களான்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் தேதி ஆகஸ்ட் 3ஆம் தேதி உங்களுக்கு 10 மணிக்குள்ள வந்து நீங்க வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 3ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜாயினிங் டேட் அக்செப்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஜாயினிங் டேட் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்து அப்வர்ட் மூவ்மெண்ட் கொடுத்தவங்களுக்கு வந்து ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரப்போகுது. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 10ஆம் தேதி ரவுண்ட் 1 கவுன்சிலிங் முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா ரவுண்ட் 2 வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ நம்ம கம்ப்ளீட் ப்ராசஸ் வந்து பார்த்துருப்போம். ரவுண்ட் 1 வந்து ஜூலை 29ல ஸ்டார்ட் பண்ணி ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரைக்கும் நடக்க போகுது. இதுல உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் தயவு செய்து கமெண்ட் செக்ஷன்லயும் கேளுங்க. நம்ம நம்பரும் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் கால் பண்ணுங்க இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. அந்த வெப்சைட்டும் நான் சொல்லியிருக்கேன். அதுலயும் வந்து நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் வந்து உங்க பிடிஎஃப் அப்லோட் பண்ணி டவுட்ஸும் வந்து கேட்டுக்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேவைப்படும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. இது போன்ற வீடியோஸ் நீங்க தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும்னா நம்ம சேனல் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.